ஆண்டவரும் இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஹவுஸ் ஆஃப் பிரேயர் யூடியூப் கூட இணைந்து கொள்ளுகிற யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், நம்பத்தக்கவர், சதாகாலம் நம்மோடு கூட இருக்கிற நல்ல ஆண்டவரை நானும் நீங்களும் இரட்சகராய் பெற்றிருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே எங்களுடைய மாணவர்களே வாழ்க்கையிலே அநேக பாரங்கள், ஒவ்வொரு குடும்பத்திலே ஒரு பார சுமைகள் போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனவே இந்த பாரங்கள் பல விதங்களிலே பல நிலைகளிலே ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வரும். இன்று நான் செய்கிற தொழில் எனக்கு ஒரு பாரமாய் இருக்கும், எழுதுவன என்னுடைய கடன் எனக்கு ஒரு பாரமாய் இருக்கும், வியாதி எனக்கு ஒரு பாரமாய் இருக்கும், பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள், பிள்ளைகளுடைய வாழ்க்கை எல்லாம் ஒரு பாரமாய் இருக்கும். எனவே இந்த பார சுமைகளை நம்மால் சுமக்க முடியாதபடி நாம் அநேகர் வேதனைக்குள்ளாய் கடந்து போகிறோம். எனவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு தேவ பிள்ளையோட வாழ்க்கையிலும் பாரங்கள் நம்மை அழுத்துகிறதுனாலே நாங்கள் தொய்ந்து போகிறோம், விலகற்று போகிறோம், நம்பிக்கை இழந்து போகிறோம். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாய் கடந்து போகிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு உன்னதமான ஒரு வார்த்தை வைத்திருக்கிறார். அதுதான் சங்கீதக்காரன் சங்கீதங்களின் புத்தகத்திலே 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறார்: கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். வசனம் சொல்லுது, கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். இந்த நாட்களில் எங்கள் சுமக்க முடியாத பாரம், சுமக்க முடியாத வேதனை, சுமக்க முடியாத போராட்டம். எனவே அவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நீ கர்த்தர் மேல் வைத்து விடு. எனவே இந்த பாரத்தை நாங்கள் சுமக்க போனால் அது எங்களுக்கு வியாதிகளை கொண்டு வரும். உங்களுக்கு தெரியும், அநேகருடைய வியாதி சுகராய் இருக்கலாம், பிரஷராய் இருக்கலாம், ஹார்ட் பேஷண்டாய் இருக்கலாம். என்ன அவர்கள் இருக்கிற பாரம், இருக்கிற வேதனை, இந்த பாரத்தின் அழுத்தம் வியாதிகளாய் வெளிப்படுகிறது. எனவே பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த பாரத்துக்குள்ளாய் நீங்கள் எத்தனை பேர் கடந்து போகிறீர்களோ, இந்த பாரத்தை சுமக்க நல்ல ஆண்டவர் நமக்கு உண்டாய் இருக்கிறார். அதனால தான் மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்க எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். எனவே உங்களுடைய பாரங்களை ஆண்டவர் சுமக்க ஆயத்தமாய் இருக்கிறார். உங்களுடைய பாரத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறார். எனவே இந்த பாரத்தை நீங்கள் நாம் சுமப்போமாய் இருந்தால், நான் வியாதிப்பட்டவனாய், தொய்ந்து போனவனாய், பலனற்று போனவனாய், நம்பிக்கை இழந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் நான் கடந்து போக சூழ்நிலை வரும். அதனால் தான் சொல்லுகிறார், உங்கள் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, எங்கள் பாரங்களை சுமக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். அவர் பாடுகள் நிறைந்தவராய், அவர் துக்கங்கள் நிறைந்தவராய், அவர் வேதனைகளை சகித்துக் கொள்ளுகிற ஆண்டவராய், எனக்காய் உங்களுக்கு யாவையும் ஏற்றுக்கொண்ட கடவுள் உங்கள் பாரத்தை சுமந்து விடுதலையாக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில குடும்பத்தின் சுமைகள், குடும்பத்தின் பாரங்கள், இன்னைக்கு பிள்ளைகளுடைய பாரங்கள் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாங்கள் திருமணம் முடித்து இன்னைக்கு பிள்ளைகள் பிறந்தபோது நாங்கள் நம்புகிறோம், ஒருவேளை இந்த பிள்ளை வளர்ந்த போது என்னுடைய பாரம் ஒரு அளவுக்கு நீங்கி இந்த பாரத்தை அவன் ஏற்றுக்கொள்வான் என்ற பிற்பாடு நாங்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கிற போது எங்கள் பாரம் ரெட்டிப்பாக மாறுகிறது. ஏன்னா அவர்கள் திருமணம் முடித்த போது அவருடைய பிள்ளைகள் பிறக்கோடு அந்த பிள்ளைகளை வளர்க்கணும், அவங்க நல்ல வழி நடத்தணும், அவர்களுக்கான எல்லாம் சம்பளம், இப்படி ஒரு பாரம் மனுஷ வாழ்க்கையிலே பெருகி கொண்டே இருக்கும், குறைவே வராது. எனவே தான் ஆண்டவர் சொல்கிறார், என்னால் சுமக்க முடியாத பாரத்தை என் தேவன் சுமக்க வல்லவராய் இருக்கிறார். அதனால் நீங்கள் உங்கள் பாரத்தை கர்த்தர் மேல் வைக்கிற போது வேதம் சொல்லுது, அவர் உங்களை ஆதரிப்பார். என்னுடைய பாரத்தை ஏற்றுக்கொள்வது மட்டுமில்ல, அவர் எனக்கு ஆதரவாய் இருப்பார், அவர் எனக்கு அரவணைப்பாய் இருப்பார், அவர்களுக்கு பாதுகாப்பாய் இருப்பார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்ட தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, உங்களால் சுமக்க முடியாத எந்த பாரமாய் இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் சுமக்க ஆயத்தமாய் இருக்கிறது மட்டுமில்ல, அவர் உங்களுக்கு ஆதரவு தந்து அந்த சுமைகளிலிருந்து விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். இப்படிதான் மோசேயுடைய தேவ மனுஷன் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் நடக்கிற போது அவனுக்கு பாரம், அவன் ஜனங்களுடைய வாழ்க்கையில் குறைவுகள் வந்த போது, அங்கு சாப்பாட்டு குறைவு வந்த போது, அங்கு இறைச்சிகளுக்காக ஜனங்கள் போராடின போது அவன் மோசே ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே, எனக்கு இந்த வாழ்க்கையில் மிஞ்சின பாரமாய் இருக்கிறது, மிஞ்சின பாரமாய் இருக்கிறது. பிரியமான தேவர்களே, அந்த சத்தத்தை ஆண்டு கேட்டு வச்சு அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, எனக்கு இது மிஞ்சின பாரம், நீர் என்னை, ஆண்டவரே, உன் கண்கள் என்னை கிருபை கிடைக்கட்டும், நீர் என்னை கொன்று போடும் என்கிறான். பிரியமான தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையில மிஞ்சின வாரம் வருகிற போது அநேகர் நாங்கள் சொல்லுகிற காரியம், நான் இருக்கிறது பார்க்கல செத்து போகிற நிலம், ஏன் நான் வாழணும், ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை, ஏன் எனக்கு இந்த போராட்டம், ஏன் எனக்கு இந்த பாரம். இதே பக்தன் நான் மோசே அப்படித்தான் சொன்னான். ஆனால் கர்த்தருடைய தேவன் எல்லாவற்றையும் மாற்றி போட்டார். பிரியமான தேவ பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் வாழ்க்கையில் மிஞ்சின பாரத்தோடு போராடி கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் பாரத்தை சுமக்க இயேசு ஆயத்தமாய் இருக்கிறார். உங்கள் பாரத்திலிருந்து விடுதலை கொடுக்க இயேசு ஆயத்தமாய் இருக்கிறார். உங்கள் பாரத்திலிருந்து மாற்றத்தை கொடுக்க இயேசு ஆயத்தமாய் இருக்கிறார். நீங்கள் உங்களுடைய பாரத்தை தேவனிடத்தில் கொடுக்கும் வரைக்கும் கர்த்தர் ஒருபோதும் கிரியை செய்ய முடியாது. பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகளை எதிர்காலத்தை குறித்து பாரத்தோடு போராடி கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் தொழிலை குறித்து நீங்கள் போராடி பாரத்தோடு போராடி கொண்டிருக்கிறீர்களா? கடன் நெருக்கடியோடு பாரத்தோடு போராடி கொண்டிருக்கிறீர்களா?
இருக்கிறீர்களா? எல்லாவற்றையும் இயேசுவிடத்தில் ஒப்புக் கொடுங்கள், எல்லாவற்றையும் தேவனிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். அந்த பாரத்தை சுமந்து அவரை நம்மை ஆதரித்து ஒருபோது நீதிமானை தள்ளாட விடாத கடவுள் ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஏனால் என்னை படைத்தவர் உண்மையுள்ள கடவுளாய் இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, பிள்ளைகள் கர்த்தருடைய சுதந்திரம், அதை அவர் காப்பாற்ற சொல்ல தெய்வம். உங்கள் பிள்ளைகளுடைய பாரத்தை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறார். உங்கள் வறுமையின் பாரத்தை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறார். உங்கள் எல்லா வியாதியின் பாரத்தை அவர் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறார். நீங்கள் கொடுக்கும் வரை பிரியமான தேவர்களே கர்த்தர் காத்திருப்பார். அதனால தான் மோசே சொன்னான், ஆண்டவரே எனக்கு இது மிஞ்சின பாரம், மிஞ்சின பாரம். இந்த மிஞ்சின பாரம் எத்தனை பேர் போராடி கொண்டிருக்கிறீங்க? இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு யாரா இருந்தாலும் உடைய வாழ்க்கையில் இருக்கிற மிஞ்சின பாரத்தை தேவன் சுமக்க ஆயத்தமாய் இருக்கிறார். ஒருவேளை மோசையை போல நான் புலம்புகிறாய், ஆண்டவரே உடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்கட்டும், அதை என்னை கொன்று போடும் என்று ஏக்கத்தோடு இருக்கலாம். இன்றைக்கு ஒரு மாற்றம் வரும், இன்றைக்கு ஒரு விடுதலை வரும், இன்றைக்கு ஒரு சமாதானம் வரும். என்னை உங்களை உண்டாக்கின கடவுளால் முடியும் என் பாரத்தை சுமந்து என்னை விடுதலையாக்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் பாரம் இன்றைக்கு நம்முடைய லேசாகும். அதனால் தான் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், இந்த லேசான பாரங்கள் அவர் உங்களை விட்டு நீக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் அவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கிற போது இந்த சத்தத்தை கேட்டு எந்த தேசத்தில் நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கலாம், எந்த தேசத்தின் மூலையிலே ஆண்டவரே இந்த பாரத்தை சுமக்க எனக்கு யார் இருக்கிறார்? என் குடும்பத்தின் பாரத்தை சுமக்க யார் இருக்கிறார்? என் பிள்ளைகளுடைய பாரத்தை சுமக்க யார் இருக்கிறார்? என் தொழிலில் சுமைகளை சுமக்க யார் இருக்கிறார்? இந்த கடனின் பாரங்களை சுமக்க யார் இருக்கிறார்? வேதம் தெளிவாய் சொல்லுது, கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள், கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். அவர் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பார், அவர் உங்களுக்கான வழிகளை கொடுப்பார், அவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தில் மாற்றத்தை கொடுப்பார். ஒரு நாளும் ஒருபோதும் தேவனாகிய கர்த்தர் நீதிமானை தள்ளாட விடார். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்களாய் இருக்கிறோமோ அந்த நீதிமான்களை ஒருபோது ஒரு நாளும் தள்ளாட விடாத கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நான் செய்ய வேண்டிய ஒரே காரியம், ஆண்டவரே என்னால் இந்த பாரத்தை சுமக்க முடியலப்பா, எனக்கு இது மிஞ்சின பாரமா இருக்குது, எனக்கு இது மிஞ்சின வேதனையா இருக்கு, எனக்கு மிஞ்சின போராட்டமா இருக்கு, கதறி அவர் சமூகத்தில் ஒப்புக் கொடுங்கள். அவர் மாற்றத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வேளையில் சத்தத்தை கேட்டுக்க தேவ ஜனமே, உங்கள் பாரங்கள் எல்லாம் தேவனிடத்தில் ஒப்புக் கொடுங்கள், எல்லா சுமைகளை தேவனிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். இயேசு சுமந்து இருக்கிறவர், இயேசு எங்களுக்காக யாவையும் சுமந்து முடிக்கிறவர். அவர் சுமந்து விடுதலையாக்க உண்மை உள்ளதாக தேவனாய் இருக்கிறார். அவரை நம்புங்கள், அவரை சார்ந்து கொள்ளுங்கள். என்னால் அவர் உங்களுக்கு மத்தேயு சுவிசேஷம் 11:28 சொன்னதை ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யுங்கள். வருத்தப்பட்டு பார சுமப்பதிலே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் அறைகோல் விட்ட கடவுள் இந்த சத்தத்தை கேட்டு உங்களை பார்த்திருக்கிறார். எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறல் தருவேன் என்று சொல்லுகிற தெய்வம் இன்றைக்கு மாற்றத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எனவே இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, உங்களுக்கு இருக்க அத்தனை பாறைகளையும் அத்தனை சுமைகளையும் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்க. ஏன்னா இந்த பாரம் நான் சுமக்க சுமக்க எனக்கு வியாதிகளை கொண்டு வரும், இந்த பாரத்தை சுமக்க சுமக்க எனக்கு மன அழுத்தத்தை கொண்டு வரும், இந்த பாரத்தை சுமக்க சுமக்க எனக்கு சோர்வுகளை கொண்டு வரும், தொய்வுகளை கொண்டு வரும். ஆனால் கர்த்தரால் முடியும் மாற்றத்தை கொடுக்க. எத்தனை விரும்புறீங்க? ஆண்டவரே எனக்கு ஒரு மாற்றம் வரணும், எனக்கு ஒரு விடுதலை வரணும். ஆண்டவரே இந்த பாரம் இனிமேல் நான் சுமக்க கூடாது, எல்லாவற்றையும் நீங்க சுமந்து கொடுங்கள். அவர் சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியா என்னோடு கூட உங்களோடு இருக்கிறார். என்னோடு சேர்ந்து தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். பிரியமான சகோதரியே, உன் வாழ்க்கையில் சுமக்கிற பாரத்தினால் போராடி கொண்டிருக்கிறியா? உன் வேதனையோடு போராடி கொண்டிருக்கிறியா? ஆண்டவரே இந்த பாரம் என்னால் சகிக்க முடியாத பாரமா இருக்கு, எனக்கு மிஞ்சின பாரமா இருக்கு ஏங்கி கொண்டிருக்கிறீங்களா? உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் உங்களை ஆதரிப்பார், அவங்களை ஆதரவை கொடுப்பார், உங்களுக்கான வழிகளை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். என்னோடு கூட தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். என்னோடு கூட ஒருமனப்பட்டு இயேசுவை நோக்கி பாருங்க. ஆண்டவரே என்னுடைய பாரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், நீர் எனக்கு விடுதலை கொடும் என்று. பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவரே, இந்த வேளையிலும் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே வருத்தப்பட்டு பாரம் சோப்பர்ல எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கன்னு சொன்னீங்க. நம்மளிடத்திலே வந்து நிற்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்க ஒவ்வொரு பிள்ளைகளிலும் ஆண்டவரே கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவருடைய ஆதரிப்பார். நீதிமான் ஒருபோது தள்ள வேட்டார்கள் வார்த்தையின்படி யாரெல்லாம் தன்னுடைய வேதனையின் பாரங்களை சமூகத்தில் வைக்கிறார்களோ, பிள்ளைகளின் பாரங்களை சமூகத்தில் வைக்கிறார்களோ, வறுமையின் பாரத்துடைய சமூகத்தில் வைக்கிறார்களோ, கடன் பாரத்துடைய சமூகத்தில் வைக்கிறார்களோ, எதிர்காலத்தின் பாரங்களை சமூகத்தில் வைக்கிறார்களோ, நீருடைய பிள்ளைகள் ஆதரவு கொடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு திராணி மிஞ்சின பாரத்தை சுமந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையிலும் ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற மிஞ்சின பாரத்தோடு, மிஞ்சின வேதோடு, மிஞ்சின போராட்டத்தோடு கடந்து செல்ல பிள்ளையோட வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு விடுதலை உண்டாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சகல பாரங்கள் நீங்கி விடுதலை உண்டாகி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்தி காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளை நீ ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். எல்லாவற்றையும் நிறைவேறுகிற ஆண்டவரின் இரட்சகர் மீட்பருமாகிய உன்னதமான இயேசு கிறிஸ்துவின் திருக்கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள், அவர் உங்களை ஆதரிப்பார். கவலைப்படாதீங்க, மாற்றம் சீக்கிரமாய் வரும். எதிர்பாருங்கள், கர்த்தர் நடத்துவாராக. God bless you.